ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நெறைய ஆலோசனை வர்றவங்கள்ல, நெறைய விதமான பிரச்சனைகள நான் பார்த்துட்டுருக்கேன். ஆனா, அதுல குறிப்பா கணவன், மனைவின்னு வரும்பொழுது, அதுக்குள்ள நடக்கக்கூடிய துரோகங்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதாவது இவங்கள மறந்துட்டு வேற ஒருத்தர விரும்புறது, அவங்களோட தொடர்பு வச்சுக்கிற நிலைமையில, அது கணவனுக்கோ, மனைவிக்கோ தெரிய வரும்பொழுது, அதன் மூலமா மனது பாதிக்கப்பட்டு, அதிர்ச்சி அடைஞ்சு, மன பாதிப்புக்குள்ளாகி வரும்பொழுது என்ன சொல்றாங்க அப்டின்னா, "இதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்கா? என்னால நைட்ல தூங்க முடியல. இத பத்தின நினைவுகள் அதிகமாக இருக்கு. இத என்னால மறக்கவே முடியல, மன்னிக்க முடியல. அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை குடுத்து இத சரி பண்ணுங்க. இதுலேருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்னே தெரியலன்ற" புலம்பல்கள் தான் நெறைய நான் கேட்டுட்டு இருக்கேன். முக்கியமா துரோகம் அப்டின்ற ஒரு விஷயம் யார் மூலம் வேணாலும் இந்த லைஃப்ல நம்ம ஒரு ஒரு டைமாவது அத அனுபவிச்சே ஆகணும். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால நடக்கலாம், அண்ணன் தம்பியால நடக்கலாம், இல்ல வந்து கணவனாலயும், மனைவியாலயும் அந்த துரோகம் நடக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்க தான் யாரோ க்ளோஸா இருக்கிறவங்களால நமக்கு ஒரு துரோகம்ன்ற அனுபவம் இந்த வாழ்க்கையில நடந்தே ஆகணும். அந்த துரோகம்ன்ற நிகழ்வு நடக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலைமை எப்படி ஆகுது அப்படின்னா, லைஃப்ல ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கள நம்ம லைஃப்ல இழக்கிறோம். அதாவது நம்மள விட்டு அவங்க வாழ்க்கைய விட்டு பிரியிற அளவுக்கு ஒரு இறப்பு நடக்குது. ஒரு சடனான இழப்பு. அவங்க நம்மள விட்டு பிரிஞ்சிடுறாங்க அப்டின்னா, இறந்துடுறாங்க அப்டின்னா, நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? உடனே ஹீல் ஆகுமா? உடனே அந்த காயம் மாறிடுமா? உடனே நம்மள சரி பண்ணிக்க முடியுமா? அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அத நினைக்கும் போதெல்லாம் ஒரு வேதனை மனசுல வரும். எமோஷனலா நம்மளுடைய அ பாரம் அதிகமா மனசுல இருக்கும். வெயிட்டா ஃபீல் பண்ணுவோம். நினைக்கும் போதெல்லாம் அழுகுவோம். தூக்கம் இருக்காது. கொஞ்ச நாளைக்கு அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க நம்மள விட்டு போயிட்டாங்க அப்டின்னா, அவங்கள மறக்கிறதுக்குன்னு கொஞ்சம் காலகட்டம் எடுக்கும். அதே போல தான் ஒரு துரோகம்ன்ற நிகழ்வும் வாழ்க்கையில ஒரு அனுபவம் தான். அத நீங்க சஃபர் பண்ணி தான் அத அனுபவிச்சு தான் அதிலேருந்து நீங்க வெளியில வரணும். கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்கும். அதுல உங்களுடைய அந்த மெச்சூரிட்டி தன்மையில உங்களுடைய ஆக்டிவிட்டிய மாத்திக்கிட்டு, சூழ்நிலைகள மாத்திக்கிட்டு, உங்கள நீங்களே காயத்திலேருந்து தைரியப்படுத்திக்கிட்டு தான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நிகழ்வும் லைஃப்ல நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். யாரையுமே நம்ப முடியாது இந்த வாழ்க்கையில. யாருமே நிரந்தரம் கிடையாது இந்த வாழ்க்கையில. எல்லாருமே நமக்கானவங்க மட்டும் தான் அப்படின்றதும் கிடையாது இந்த வாழ்க்கையிலன்னு நெறைய அனுபவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழக ஆரம்பிச்சு, அதிலேருந்து பரிச்சயமாகி தான் இந்த நிகழ்வுலேருந்து மனச நீங்களே ஆறுதல் படுத்தி, ஆசுவாசப்படுத்தி கொண்டு வரணும். வேற வழியே கிடையாது. இதுக்கு மருந்து மாத்திரைகள்ல ஒரு தீர்வு இருக்கான்னா, இல்ல. ஆனா ஆலோசனை மூலமா கொஞ்சம் கொஞ்சமா உங்கள ஆறுதல் படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களாவே அதுலேருந்து டோட்டலா வெளில வந்துருவீங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவுதான். துரோகம்ன்ற விஷயம் எப்ப வேணாலும் எப்படி ஒரு மனுஷங்க நம்மள விட்டு போறதுன்றது, இழப்புன்றது தடுக்க முடியாதோ, அந்த நிகழ்வு எப்படி சடனா நடக்குமோ, அதே போல தான் அந்த துரோகம்ன்ற நிகழ்வையும் நம்ம இந்த லைஃப்ல அனுபவிச்சு, கடந்து, அத தவிர்த்து வேற விஷயங்கள நம்மள ஈடுபடுத்திக்கிட்டு வாழ்ந்து வந்து தான் ஆகணும். நன்றி.